அன்பு உறவுகளுக்கு வணக்கம். சமீப காலமாக நாளிதழ்களிலும் செய்தி சேனல்களையும் திறந்தாலே உலகெங்கிலும் அடுத்தடுத்து நிலநடுக்கங்கள் பற்றி செய்திகளை பார்க்கிறோம். 2 நாட்களுக்கு முன்னால் கொலம்பியாவிலும், போன வாரம் வெனிசுலாவிலும், இன்று 2 முறை இந்தோனேஷியாவிலும், நாளை ஜப்பானில் மிகப்பெரிய பேரழிவு வருமா என்ற செய்திக்குள் நம் மனதிற்குள் மிகப்பெரிய அச்சத்தை விதைக்கின்றன. வானத்தில் கிரகணம் நடப்பதற்கும் பூமி அதிர்வுக்கும் தொடர்பு இருக்கிறதா, அல்லது இந்த உலகம் அழியப்போகிறதா? நிலநடுக்கங்கள் திடீரென சமீப காலமாக அதிகரித்து விட்டதா என்ற கேள்விகள் அனைவரது மனதிலும் எழுகின்றன. இந்த அச்சங்களை விளக்கி அறிவியலின் அடிப்படையில் உண்மையான சூழ்நிலையில் என்ன பூமிக்கு அடியில் நடக்கிறது, நாம் எவ்வாறு அச்சமின்றி எச்சரிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். நிலநடுக்கங்கள் பற்றிய அறிவியல் உண்மை ஏன் ஏற்படுகிறது? முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை உண்மை, நிலநடுக்கம் என்பது ஏதோ புதுமையான அல்லது அசாதாரணமான பேரழிவு அல்ல. அது பூமியின் இயற்கையான ஒரு இயக்கம். நமது பூமி ஒரு பிளாஸ்டிக் பந்து போல முழுமையானதாக இல்லை. அது ஒரு உடைந்த முட்டை ஓட்டை போல பெரிய பாறை தட்டுகளால் பிரிந்துள்ளது. இந்த பாறை தட்டுக்களுக்கு அடியில் உருகிய மேக்மா குழம்பு இருப்பதால் இந்த தட்டுகள் ஆண்டுக்கு சில மீட்டர் தூரம் மெதுவாக நகர்ந்து கொண்டே இருக்கின்றன. தட்டுகள் நகரும்போது அவற்றின் கரடு முரடான விளிம்புகள் ஒன்றோடு ஒன்று உரசி சிக்கிக் கொள்கின்றன. இந்த தட்டுகள் தொடர்ந்து நகர முயலும், ஆனால் உராய்வு காரணமாக நகர முடியாது. இதனால் பல வருடங்களாக அங்கு பிரம்மாண்டமான ஆற்றல் சேகரமாகிறது. ஒரு கட்டத்தில் பாறைகளால் இந்த அழுத்தத்தை தாங்க முடியாத போது அதற்குள் சிக்கியிருந்த பாறைகள் உடைந்து நழுவுகின்றன. அப்போது வெளிப்படும் இந்த ஆற்றலே அதிர்வலைகளாக பூமி முழுவதும் பரவி நிலநடுக்கமாக மாறுகிறது. இது ஒரு வளைக்கப்பட்ட பிளாஸ்டிக் அளவுகோல் திடீரென உடைவது போன்றது. சில நேரங்களில் கிரகணங்கள் அல்லது மற்ற விண்வெளி நிகழ்வுகளால் இந்த காரணிகள் அமைவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. தற்போது உலகளாவிய நிலநடுக்க சூழ்நிலை உண்மையில் நிலநடுக்கங்கள் அதிகரித்து விட்டனவா என்று பலரும் கேட்கும் கேள்வி. 20 வருடங்களுக்கு முன்னால் எப்போதாவது கேட்ட நிலநடுக்க செய்தி இப்போது தினமும் வருகிறது. எதனால்? பூகம்பவியலாளர்களின் பல தசாப்த கால தரவுகளின்படி பூமியில் நிலநடுக்கங்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே போகிறது. உலகம் முழுவதும் ஆண்டுக்கு சராசரியாக 16 to 20 பெரிய நிலநடுக்கங்கள், அதாவது ரிக்டர் அளவில் 7 பாயிண்ட்டுக்கு மேலே, கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக நிலநடுக்கங்கள் அதிகரித்து விட்டது. இப்போது அடிக்கடி நடப்பது போல் நமக்கு அதிகமாக தோன்றுகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு உலகின் ஏதேனும் ஒரு மூலையில் நிலநடுக்கம் வந்தால், பெரிய அழிவு இருந்தால் மட்டுமே நம்மளது காதுகளுக்கு செவிகளுக்கு செய்திகளாக வரும். ஆனால் இன்று உலகின் எந்த மூலையில் சிறு நிலநடுக்கம் அதிர்வு ஏற்பட்டாலும் சில வினாடிகளில் ஃபோன்களில் வீடியோவாக நம் கைக்கு வந்து விடுகிறது, அதிநவீன கருவிகள் மூலம். இன்று உலகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான நிலநடுக்க கண்காணிப்பு சாதனங்கள் நிறுவப்பட்டு உள்ளன. முன்பு பதிவாகாத சிறிய நிலநடுக்கங்கள் கூட இப்போது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. நிலநடுக்கங்கள் நாட்காட்டி பார்த்து சம இடைவெளியில் வருவதில்லை. சில மாதங்கள் அமைதியாக இருக்கும். சில மாதங்களில் அடுத்தடுத்து 3 அல்லது 5 வரையான நிலநடுக்கங்கள் ஒரே காலகட்டத்தில் நிகழும்.
பூமி தன் இயல்பு நிலையை தாண்டி எந்த விபரீதத்திலும் அது தன்னை ஈடுபடுத்தாது. நமது கண்காணிப்பும் தகவல் பரிமாற்றம்தான் பல மடங்கு அதிகரித்துள்ளது. வரப்போகும் நிலநடுக்கங்களை கணிப்பது சாத்தியமா? அடுத்த வாரம் இந்த நாட்டில், உதாரணமாக ஜப்பானில் 9லிருந்து 10 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் வரும் என்று சமூக வலைதளங்களில் செய்திகளை பரப்புகிறார்கள். அறிவியல் ரீதியாக நிலநடுக்கம் எந்த நாளில், எந்த நேரத்தில், எந்த இடத்தில், என்ன அளவில் வரும் என்று யாராலும் துல்லியமாக கணிப்பது இன்றளவும் சாத்தியமில்லை. ஜப்பானில் மெக்வாக் எச்சரிக்கை விடுப்பது என்பது அவர்கள் நாட்டின் பாறை தட்டுகளின் தன்மையை வைத்து அடுத்த 20-30 ஆண்டுகளில் பெரிய நிலநடுக்கம் வர 80% வாய்ப்புகள் என்று கூறப்படுகிறது. அது எந்த நாளில் வரும் என்று யாராலும் கணிக்க முடியாது. ஏன், நேற்று ஜப்பானில் மிக பெரிய மழை பொழிவு ஏற்பட்டது. சராசரியாக நிலநடுக்கம் 9க்கு மேல் வருவது குறைவு. இதுவரை 10 ரிக்டர் அளவில் 10 பாயிண்ட் அப்படிங்கிறது எந்த உலகத்திலும் நடக்கவில்லை. ஆனால் 1960ஆம் ஆண்டில் சிலியில் பதிவான 9.5 ரிக்டர் தான் உலகையே பிரமிக்க வைத்த ஒரு நிலநடுக்கம். அன்பு உறவுகளே, பூமி தன் அழுத்தத்தை சமநிலைப்படுத்தி அதை சரி செய்து கொள்ளும் ஒரு இயற்கை நிகழ்வே நிலநடுக்கம். புயல், மழை போல நிலநடுக்கம் இந்த பூமியின் ஒரு அங்கம். இயற்கையை நாம் மாற்ற முடியாது. ஆனால் இயற்கையை எதிர்கொள்ளும் அளவுக்கு நம் அறிவையும் தயார் நிலையும் உயர்த்த முடியும். பயம் என்பது அறியாமையால் வருவது. விழிப்புணர்வு என்பது பாதுகாப்பை தருவது. வதந்திகளை புறந்தள்ளி அறிவியல் பூர்வமான உண்மைகளை புரிந்து கொண்டு தகுந்த முன்னெச்சரிக்கையோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.